முந்தையெல்லாம் ஒரு ரூபா காயின் இவ்வளோ பெருசாக இருந்தது, இப்போ இவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண ஒரு பேப்பர். இந்த பேப்பர் எப்போ 10 ரூபா அப்படிங்கிற மதிப்பு அடையுதுன்னா, இந்த பேப்பரில் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் இந்த பேப்பரோட மதிப்பு 10 ரூபா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது, இதே மாதிரி 100 ரூபா நோட்லேயும் 500 ரூபா நோட்லேயும் 2000 ரூபா நோட்லேயும் அதோட மதிப்பை குறிப்பிட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னரோட சைன் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ரூபாய் தாள்களுக்கான மதிப்புக்கு அவங்க தான் கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் காயினுக்கு அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அதோட மதிப்பை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காயினை உருவாக்க பயன்படுற மெட்டல், உலோகம், அதோட மதிப்பை வச்சு தான். இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு காயினை செய்கிறதுக்கான செலவை அதோட மதிப்பை விட கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 1 ரூபா காயினை செய்கிறதுக்கான செலவு 2 ரூபாயாக இருந்ததுன்னு வைங்களேன். அப்போ நம்மளாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? 1 ரூபாயை உருக்கி விற்றுருவோம். ஏன்னா இப்போ அதோட மதிப்பு 1 ரூபா கிடையாது, 2 ரூபா. காயினை உற்பத்தி பண்ண பயன்படுத்துகிற மெட்டலோட விலை ஏற ஏற காயினோட சைஸ் குட்டியாகிட்டே வரும். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் 25 பைசா 50 பைசாவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை விட கம்மியான விலையில் காயின் செய்கிறது ரொம்ப கஷ்டம். காயினை செய்ய பயன்படுத்துகிற மெட்டலோட விலை ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த 1 ரூபா கூட இருக்கும்னு தெரியல.